அனைவருக்கும் வணக்கம். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொன்னாரு பாரதியார். அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷனோட அடிப்படை தேவை உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். இதுல ரெண்டாவது மூணாவதா வருது, அதாவது உடுக்க உடையோ இருப்பிடமோ இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆனா உணவு இல்லை அப்படின்னா ஒரு மனுஷனால உயிர் வாழவே முடியாது. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சாப்பிடுவதற்காகவே உயிர் வாழ்வாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பலர் உயிர் வாழ்றதுக்காக சாப்பிடுவாங்க. ஆதி காலத்துல மிருகங்களை போல மனுஷனும் தனக்குண்டான உணவை பச்சையா தான் சாப்பிட்டு வந்தான். எப்போ நெருப்பு அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிக்கப்பட்டதோ அப்ப இருந்து விதம் விதமான உணவு பதார்த்தங்கள் வரிசை கட்டி வர ஆரம்பிச்சிச்சு. இதுலயும் எந்த உணவுக்கு எந்த சைட் டிஷ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எது கரெக்டா சூட் ஆகும் அப்படிங்கிறதும் இருக்கு. இதைத்தான் பாத்தீங்கன்னா மாயா பஜார் அப்படிங்கிற படத்துல ஒரு பாட்டு, அருமையான பாட்டு ஒண்ணு, கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். அதுல புளியோதரையும் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு, பூரி கிழங்கு பாரு இதுவே எனக்கு ஜோறு. இந்த பூரி கிழங்கு, அதே மாதிரி சப்பாத்தி, டால், இந்த மாதிரி எந்த உணவுக்கு எந்த பதார்த்தம் கரெக்டா எந்த சைட் டிஷ் சூட்டா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம போக போக அதுக்கு செட் பண்ணி வச்சோம். இப்படி இருக்கும்போது இந்த 64 கலைகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 64 கலைகள்ல பாத்தீங்கன்னா சமையல் கலை அதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான கலை. ஏன்னா சமையல்ங்கிறதே ஒரு கலை தானே. இந்த கலையில, இந்த சமையல் கலையில ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஒரு ஆள் அப்படின்னா இந்த நளன் அப்படின்னு சொல்லுவாங்க. நளன்னு ஒருத்தர் இருந்தார். இவர் சமையல் கலையில ரொம்ப எக்ஸ்பர்ட். அப்படி இருக்கும்போது இந்த நல்ல சமையலை என்ன பண்ணுவாங்க, நலபாகம் அப்படின்னு பாராட்டி சொல்றது உண்டு. நலபாகம் மாதிரி இருக்கு, அருமையான சமையல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, பாராட்டுவாங்க. ஒரு சிலர் இருக்காங்க எப்படின்னா நல்லா சாப்பிட்டுருவாங்க, சாப்பிட்டுட்டு பச்சரிசியா இருக்கிறதுனால சரியா சாப்பாடு இறங்கல, இதுவே புழுங்கரிசியா இருந்தா இன்னும் நல்லா சாப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உண்மையிலே அப்படி ஒரு ஆள் எங்க ஊர்ல இருந்தார். சமையல் கலையில பாத்தீங்கன்னா இந்த நலன்னு சொன்ன இல்லையா, இந்த நலனே சமையல் பண்ணி போட்டா கூட ஒரு சிலர் இருக்காங்க, அவங்க பாத்தீங்கன்னா குறை சொல்லாம இருக்கவே மாட்டாங்க. 100% அது அவ்வளவு டேஸ்டியா அவ்வளவு இதா இருந்தா கூட ஒரு குறையாவது சொல்லாம இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களால குறை சொல்லாம இருக்கவே முடியாது, இல்லைன்னா அன்னைக்கு அவங்களுக்கு தூக்கம் வராது. அந்த மாதிரியும் சில பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிற இதுல நமக்கு எது ரொம்ப பிடிச்சது, நமக்கு எது ரொம்ப தெரிஞ்சது, அந்த வேலையை நம்ம ஒரு ஈடுபாட்டோட, முழு ஈடுபாட்டோட செய்தோம் அப்படின்னு சொன்னா அதுல நம்மளால கண்டிப்பா வெற்றி பெற முடியும். அந்த வகையில எனக்கு பிடிச்ச சமையல் அப்படிங்கிற கலை, அதை அதனுடைய குறிப்புகள், அதனுடைய நுணுக்கங்கள், அது சம்பந்தமான வீடியோக்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். அதனால புதுசா சமையல் பற்றி ஒரு சேனல் ஒன்று ஓபன் பண்ணிடுங்க. இந்த சேனலுக்கு பேர் பிஎஸ் ஐயர் சமையல். என்னடா இது ஐயர் சமையலா? ஆமா, முழுசா வெஜிடேரியன் சமையல் பத்தி இந்த சேனல்ல நான் வீடியோக்கள் பதிவு பண்ண போறேன். அதுக்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அது சம்பந்தமான வீடியோக்களை பதிவு பண்றேன். உங்களுடைய ஆதரவு, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கருத்துக்களையும் நான் எதிர்பார்க்கிறேன். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் நாம் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.